மிகப்பெரிய ஒரு பதற்றம் நெல்லையில் தற்பொழுது வெடித்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் 2 பெயர்கள் தற்பொழுது மும்பையில் இருந்து வரவழைக்கப்பட்ட ரவுடி என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மே 2ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியே சென்ற நெல்லை மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் அவர்கள் காணவில்லை என்று காவல்துறையிடம் புகார் அளித்த பெயரில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். மேலும் ஊருக்கு அருகே உள்ள தோப்பில் பாதி எரிந்த நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்டதால் இது கொலையா அல்லது தற்கொலையா என்று தீவிர விசாரணைக்கு பிறகு பிரேத பரிசோதனைக்கு பிறகு இது கொலைதான் என்றும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியானது. மேலும் அவர் மரண வாக்குமூலம் ஒன்றை ஏற்கனவே எழுதி வைத்திருந்தார். அதில் கட்சிக்காக அதிக அளவு பணத்தை கொடுத்ததாகவும் திருப்பி கேட்கும் பொழுது கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் திமுகவின் எம்எல்ஏ பெயரை குறிப்பிட்டுள்ளார். இதனால் தற்பொழுது சந்தேகம் மிகப்பெரிய அளவில் எழுந்துள்ளது. குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணியாக இருக்கக்கூடிய நிலையில் உட்கட்சிகளுக்குள்ளேயே அதிக அளவு பண மோசடி செய்ததாக இதன் மூலமாக தெரிய வருகிறது. மேலும் ரவுடிகளை வரவழைத்து ஜெயக்குமார் அவர்களை கொலை செய்தாரா என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தற்பொழுது திமுகவின் எம்எல்ஏவிடம் விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் கேவலம் பணத்திற்காக என்று கூற முடியாது. ஏனென்றால் ஒட்டுமொத்த அரசியலும் தற்பொழுது பணத்தை சுற்றிதான் நடைபெறுகிறது. முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், நகர செயலாளராக இருக்கட்டும், வார்டு கவுன்சிலராக இருக்கட்டும், அனைவரும் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று களத்தில் இறங்கவில்லை. பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் களத்தில் இறங்கி பணிகளை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் நெல்லையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து தனது சொந்த பணத்தை கொடுத்து விநியோகம் செய்த நெல்லை மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் அவர்கள் அந்த பணத்தை கட்சி நிர்வாகிகளிடம் திரும்பி கேட்டபொழுது கொடுக்க முடியாது என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் ஆளை வைத்து கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டலும் விடுத்துள்ளார். இந்த நிலையில்தான் தனது உயிருக்கு பயந்து மரண கடிதம் ஒன்றையும் எழுதி வைத்துள்ளார். ஆனால் காவல்துறையிடம் கொடுத்தால் தனது பதவி பறிபோகிவிடுமா? ஏனென்றால் ஆட்சி தற்பொழுது திமுக ஆட்சி நடப்பதால் இதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நமது குடும்பத்திற்கு ஏற்படுமா என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் மரண வாக்குமூலத்தை காவல்துறையிடம் கொடுக்காமல் வீட்டிலேயே வைத்திருப்பதாக தற்பொழுது சந்தேகத்தின் அடிப்படையில் அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்துள்ளனர். இந்த நிலையில்தான் திமுகவின் எம்எல்ஏயிடம் விசாரணை நடத்திய பொழுது 2 நபர்கள் தற்பொழுது காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் அவர்களை கொலை செய்ததாக தற்பொழுது தகவல்களும் பிரேத பரிசோதனை மூலமாக தெரிய வந்திருக்கிறது. மும்பையிலிருந்து ரவுடிகளை வரவழைத்து சொன்னபடியே ஆளை தீர்த்து கட்டி விட்டாரா திமுக எம்எல்ஏ என்ற சந்தேகத்தின் பேரில் அவரிடம் விசாரணை நடத்திய காவல்துறையினர் எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, பேச்சுவார்த்தையில் தான் நான் கொலை செய்து விடுவதாக மிரட்டினேனே தவிர மற்றபடி நான் எதுவும் செய்யவில்லை என்று கூறுவதை நம்பகத்தன்மையாக இருக்கிறதா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.